Question number 10. புள்ளிகள் A வந்து 2,3 மற்றும் B வந்து 2,-4 என்க. X அச்சின் மீது அமைந்துள்ள புள்ளி P ஆனது AP = 3/7 AB என்ற வகையில் அமைந்துள்ளது எனில் புள்ளி P இன் அச்சு தொலைவை காண்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். Let A 2,3 and B 2,-4 be 2 points. If P lies on x-axis such that AP = 3/7 AB. Find the coordinates of P ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A கொடுத்துட்டாங்க, B கொடுத்துட்டாங்க, P கொடுத்துட்டாங்க, lies on x-axisன்னு சொல்லிட்டாங்க. ஸோ P = x,0ன்னு எடுத்துட்டோம்னா இங்கே இருக்கும். ஸோ இது என்னோட A, இது என்னோட B. ஸோ இதுதான் வந்து டயக்ராம் இது பண்ணியிருக்கேன். ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? AP = ABன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ AP = AB 3/7 AB. ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ்க்குரிய ஃபார்முலா எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு AP ஒரு பாயிண்ட்ஸு, இது வந்து ஏபியோட பாயிண்ட்ஸு 3/7 கொடுத்துருக்க கண்டிஷன் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் இங்கே எழுதிட்டேன். ஸோ இதை வந்து இந்த பாயிண்ட்ஸை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் போத் சைடு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு கிடைக்கும் x-2 ப்ளஸ் 0-3 ரூட் ஆஃபில் ஈக்குவல் டு 3/7 இந்த வேல்யூ இன்ட்டு root of 2 - 2 plus -4 - 3 . So a minus b equal to a square minus 2ab plus b squared. So அதில் அதுபடி நம்ம எழுதினோம்னா இந்த ஃபார்முலா படி எழுதினோம்னா x² minus 2 into x into 2 plus 2 squared. இதை ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ 3/7 இங்கே சிம்பிளிஃபை பண்ணி -7 கிடச்சிடும். ஸோ x² minus 4x plus 4 plus 9. 9 plus 4 13 வரும். ஸோ 3/7 இங்கே 7 ஸ்கொயர்னா √49. ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 49 ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 7. ஸோ 3/7 into 7. ஸோ இங்கே √(x² - 4x + 13) இருக்கும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே 3 தான் இருக்கும். டேக் போத் சைடு ஸ்கொயர் எடுத்தால் இந்த ரூட் கேன்சல் ஆயிருமா? ஸோ அதுங்காட்டி ரூட் கேன்சல் பண்ணுறக்கா நான் 2 சைடு ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸோ இது ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இங்கே 3 ஸ்கொயர்டுன்னு வரும். அப்போ 9. ஸோ x² ரிமைனிங் என்ன இருக்கும்? x² - 4x + 13 = 9ன்னு இருக்கும். ஸோ இந்த 9 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா +9 இது -9. x² - 4x + 13 - 9 = 0 அப்படின்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணால் x² - 4x + 4 = 0ன்னு வரும். ஸோ லீனியர் ஈக்குவேஷனா? ஸோ இது நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 4. ஃபஸ்ட்டே லாஸ்ட்டே மல்டிப்ளை பண்ணால் 4 இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 4 வரணும். ஆட் பண்ணும்போது இந்த சென்டரில் இருக்க வேல்யூ வரணும். அதுபடி பார்த்தா -2 - 4 கிடைக்கும். ஸோ இதுதான். ஸோ x - 2 = 0. ஸோ x - 2னா x = 2, x - 2 x = 2. ஸோ the point என்ன? x = 2, 2. The coordinates of point P வந்து x, 0 and P = 2, 0. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இதுதான் ஃபைனல் ஆன்சர்.